அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உற்பத்தித்துறை வளர்ச்சி தொடர்பாக பேரவையில் தங்கம் தென்னரசும் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி இன்றைக்கு பட்ஜெட் அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்கியிருந்த நிலையிலே அதிமுக சார்பில் உறுப்பினர் கே.பி. முனுசாமி பேசியிருந்தார். அப்பொழுது வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இரட்டை பொருளாதார வளர்ச்சியை எட்டிவிட்டோம் என்கிற தகவலை தமிழக அரசு நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அதை குறித்து கேள்வி எழுப்பியிருந்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவர் உற்பத்தித்துறை வளர்ச்சி தொடர்பாக பேரவையில் தங்கம் தென்னரசும் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் மட்டும் உற்பத்தி துறையில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில், தொழில்துறை வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சி காரணம் என்றால் வேளாண் துறை வீழ்ச்சிக்கு காரணம் யார் என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.